கல்லீரல் பாதிக்கப்பட்டா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? முதல் விஷயம் நம்ம கல்லீரல் பாதிக்கப்படும்போது உடல் சோர்வு வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா, வைட்டமின்ஸா இருக்கட்டும், மினரல்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய செல்களுக்கு தேவையான குளுக்கோஸ வந்து சேகரிக்க அதாவது ஆல்ரெடி சேமித்து வைக்கப்பட்ட இந்த கிளைகோஜன்லேருந்து குளுக்கோஸா வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயம். இதுதான் உடனடி எனர்ஜிய நம்ம வந்து குடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கல்லீரல்ல நடக்கிறதுனால, யாருக்கெல்லாம் கல்லீரல் பாதிப்பு இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் உடல் சோர்வு என்ன காரணம்னே தெரியாம அதிகமா இருக்கும். 2வது அவங்களுடைய ஸ்கின்ல ஏதாவது ஒரு அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு குளிச்சுட்டு வந்தாங்க, ஸ்கின்ல வந்து ஒரு அரிப்பு இருக்கு. ஸோ நைட் ஆனாலே வந்து எனக்கு ஸ்கின்ல ஒரு அரிப்பு இருக்கு. என்ன காரணம்னே தெரியாம அர்டிகேரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி உடம்பு ஹீட் வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். பித்தம் அதிகரிச்ச ஒரு நிலை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ கண்கள்ல வந்து ஒரு எரிச்சல் வந்து இருக்கிறது, யூரின் போறப்ப எரிச்சல் இருக்கிறது, சில பேருக்கு மோஷன் போம்போது வந்து எரிச்சல் வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாரி பாடி ஹீட் அதிகமாகி சரியான தூக்கம் இல்லாத ஒரு நிலையும் வந்து நெறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ இதுவும் கல்லீரல் பாதிப்பினுடைய ஒரு முக்கியமான அறிகுறி. அதே மாரி தொப்பை வந்து அதிகமா இருக்குது. கை கால்லாம் ஒல்லியா இருக்கு டாக்டர். உடம்புல இந்த வயிற தவிர மத்த எல்லா இடமும் நார்மலா இருக்கு. வயிறு மட்டும் வந்து அதிகமா வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க. ஸோ வயித்துல ஒரு பால வந்து ஒட்டி வச்ச மாதிரி, ஒரு பானைய வச்ச மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம்.